எனக்கு குழம்பு தான் வைக்க தெரியாது மக்களே. பிரியாணி சூப்பரா அருமையா பண்ணுவேன். அந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி 2 கப்பு, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் போதுமானதா இருக்கும். அப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா நீளமா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படியே 2 தக்காளியும் வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு தயிர் 1/2 கப்பு, ஒரு பச்சை மிளகாய் 3 4. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணா இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய், நெய், புதினா, கொத்தமல்லி, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகேவா? இதெல்லாம் தாளிக்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணியோட செய்முறை சொல்ல போறேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல அடுப்பு பற்ற வச்சு அதுல ஒரு பெரிய அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா நெய்யும் கொஞ்சமா எண்ணெயும் ஊற்றி அது சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிங்க. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் இருக்குல்ல, அது அதுல போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ரொம்ப கவனமா இருங்க மக்களே, கரிஞ்சிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம்